வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா பன்னீர் செல்வம் நகரில் இருக்கோம். மேட்ச்சு என்ன டோர்னமெண்ட்னா பிஎஸ்என் அம்பேத்கர் பிரீமியர் லீக் 2024. இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே 14/4/2024. ஃபஸ்ட்டு மேட்ச் யார் யாருக்குன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கும் டைட்டன்ஸ் பிஎஸ்என் டைட்டன்ஸுக்கும் மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. பார்ப்போம், மேட்ச்சில் சந்திப்போம். கேட்டு போங்க. அம்பேத்கர் படம் கேட்டு பேனர் தெரியும். அப்படியே அம்பேத்கர் படம் தெரியுங்க. நீ நடந்துக்கிறா இல்ல மாட்டேன். வெரி குட் மார்னிங் மக்களே. ஃபஸ்ட்டு மேட்ச் யார் யாருக்குணுமா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அந்த டீமுக்கும் மேட்ச் நடக்குது. ஃபஸ்ட் ரன் ஓடி இருக்காங்க மனோஜ். 7 ஓவர் மேட்ச்சு. கெவின் ஃபஸ்ட் ஓவர் போட்டுட்ருக்காரு. ஃபஸ்ட் பாலே சிங்கிள் ஆகிருக்கு. செகண்ட் பால் அருமையான ஃபீல்டிங், நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. தேர்ட் பால் ஒரு கட் ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே பவுலர் கை மிஸ் பண்ணியிருக்காரு. பவுலர் 2 ரன் ஓட்டாங்க. சின்ன கிரவுண்டு தான் இது. இதில் கைக்கு அடிச்சுட்டு 2 ரன் ஓடிருக்காங்க பிரகதீஷ். நெக்ஸ்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காரு. இங்கே ஓடி தான் எடுத்தாகணும். 2 ரன் ஓடி இருக்காங்க. விக்கெட் ஆக சான்ஸ் இருக்கு. கரெக்டாக த்ரோ அடிச்சிருந்தா மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்கலாம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட். ஆனதர் நெக்ஸ்ட் பால் ஸ்லோயர் போட்டிருக்காரு. கவர்ஸ் மேலே அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓட சான்ஸ் இருக்கு. நல்லா ஓடுறாங்க 2 பேட்டிங்குமே. லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் டாட் எடுத்திருக்காரு கெவின். 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ரன் ஆடிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவருக்கு. பிஎஸ்என் ஜெயின்ட்ஸ் பிஎஸ்என் டைட்டன்ஸ். செகண்ட் ஓவர் போகிறது ஹரி வந்திருக்காரு. உல்டா பால் போட்டிருக்காரு. மிட் விக்கெட் மேலே அடிச்சிருக்காரு. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரகதீஷ் இருக்காரு. ஹரியோட செகண்ட் பால் க்ளீன் போல் எடுத்திருக்காருங்க. நல்ல போலிங். ஹரி ஃபஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த டீமுக்கும் ஃபஸ்ட் விக்கெட். டைட்டன்ஸ் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பிரகதீஷ் விக்கெட் ஆகிருக்காரு. நியூ பேட்டர் ஆன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு சேது. சேதுக்கு ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காங்க. அகைன் விக்கெட் மேலே அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓட சான்ஸ் இருக்குது. ஆனால் ஓடிட்டு இருக்காங்க. விக்கெட் ஆக சான்ஸ் இருக்குது. விக்கெட் ஆகிருக்காரு. விக்கெட் ஆகிருக்காருங்க பேட்ஸ்மேன். நல்லா ரன்னிங் ஓடினார். அங்கே கொஞ்சம் மண்ணாக இருக்கிறதுனால
ஓடி வர முடியல பேட்ஸ்மேனால். ஹார்ட் லக் பேட்ஸ்மேன் சேது. டைட்டன்ஸ் கேப்டன் வந்திருக்காரு கார்த்திக், த பிக் மேன் கார்த்திக். ஹரிய மீட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பாலே. அருமையான பால் போட்டிருக்காரு, அருமையான டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. ரன் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஆடி இருக்காருங்க. ஷார்ட் அடிச்சிருக்காரு. பால் மரத்து மேலே அடிச்சதுனால ரன்னு கிடையாது, அதாவது ஓடி தான் எடுத்தாகணும். 2 ரன் ஓடி இருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆகிருக்கு. மரத்தில் அடித்ததுனால 6 போகல. நெக்ஸ்ட் பால் தரலான்னு பார்த்தாரு, கேட்ச் ஆகிட்டாருங்க. கேப்டன் கார்த்திக் விக்கெட் ஆகிட்டாரு. ரிவர்ஸ் 2வது பாலே அடித்தார். 3rd பால் சிங்கிள் எடுக்கலான்னு ட்ரை பண்ணார். ஒரு ஸ்கூப் ஒன்று பண்ணார், அது எட்ஜாகி ஹைட் ஏறிடுச்சு. நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜாயண்ட். நியூ பவுலர் நிதிஷ் வந்திருக்காரு. நியூ பேட்டர் ராஜ் வந்திருக்காரு. டைட்டன்ஸ்க்காக நியூ பேட்டர் ராஜ். லக்னோ சூப்பர் ஜாயண்ட்டுக்கு நிதிஷ் வந்திருக்காரு. இந்த 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் கட் ஷாட்டு பாயிண்ட் மேலே எடுத்திருக்காரு. இங்கே பின்னாடி ஓடி தான் எடுத்தாகணும், அதனால் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன். ஸ்ட்ரைக்கு மனோஜ் வந்திருக்காரு. ஷார்ட் பால் போட்டிருக்காரு. அங்கே விக்கெட் ஆக சான்ஸ் இருக்கு. விக்கெட்டுங்க, வெரி ஷார்ட் பாலுங்க, ஆனால் விக்கெட் ஆகிருக்காரு. மனோஜ் நல்லா ஆடிட்டு இருந்தார். சிங்கிள்ஸ் டபுள்ஸாக ஓடிட்டு இருந்தார். இப்போ அவர் விக்கெட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்காருங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகிருக்காரு. லக்னோ சூப்பர் ஜாயண்ட் இது வரைக்கும் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்டர் ஆனந்தன் வந்திருக்காரு. ஷார்ட் பால் போட்டிருக்காங்க. அம்பேர் பால் வைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அருமையான தட்டு. கிளாஸாக ஒரு சிங்கிள் வச்சுட்டு ஓடி இருக்காரு ஆனந்த். ஆனா ரிவர்ஸ் போயிருக்காரு. டாட் பால் ஆயிருக்குங்க. நல்ல பால். ஷாட்டுங்க, மிட் விக்கெட் மேலே ஒரு ஷாட்டு. ஒரு ரன் மட்டுமே ஓடுறாங்க. ஸ்ட்ரைக் ஆனந்தன் வந்திருக்காரு. நான் பார்க்கும்போது ஏஜ் வந்து ஜஸ்ட் நம்பர் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நோ பால். அம்பேர்ஸ்கா நோ பால் கொடுக்கல. அட்டன் பண்ணால் கரெக்ட் பால் போல், அதனால் நோ பால் கிடையாது. ஒரு ரன் மட்டுமே. டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணி. நியூ பவுலர் சிவசங்கர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் ஷாட் ஒன்று அடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. சிங்கிள். கவர்ஸ் மேலே ஒரு பவுண்டரி போகுமா? பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. அது பவுண்டரி போச்சான்னு தெரில. போகலன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பால் அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. கீப்பர் பாலை விட்டார், இல்லைன்னா ரன் அவுட் பண்ணியிருப்பார் கீப்பர். ஃபோர்த் பால்
அழகான ஒரு பாயிண்டில் ஒரு கட்டு. ரன் அவுட்டு மிஸ்ஸுங்க. ரன் அவுட் ஆகலை. உள்ள வந்துட்டார் ராஜ். லாஸ்ட் 2 பால். பவுலர் பக்கத்திலே போயிருக்கு பால். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப்ல ஒரு கட்டு. ஒரு ரன் ஓட்டாங்க. அருமையாக ஆடுறாரு. அவன் தான் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு அவர் பேட்டிங்கில். அவர் பார்க்கும்போது 40+ ஏஜ் இருக்கும் போல். ஆனால் அருமையாக பாலுக்கு பால் சிங்கிள் ஆடி கொடுக்குறாரு பேட்டருக்கு. நியூ பவுலர் ராக்கி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு கட்ரு ஒன்று போட்டிருக்காரு. ஒரு ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் போகுமா? மரத்தில் அடிச்சிருக்கு. மரத்தில் அடித்து அந்த காம்பவுண்டுக்கு வெளியே விழுந்துருச்சுங்க. அதனால் அம்பேர் கால் 6 கொடுத்துருக்காங்க. ராஜ் பேட்லேருந்து டைட்டான்ஸுக்கு ஒரு மேக்ஸிமம் வருது. அருமையான ஷாட் அடித்தார் டீப் விக்கெட்டில். தேர்ட் பால் அருமையான ஒரு கட்டு போட்டிருக்காரு. கம்பேக்ட் டெலிவரி போட்டிருக்காரு ராக்கி. ஃபோர்த் பால் எல்லா பாலும் கட்டு தாங்க போடுறாரு. ஒயிட் சிக்னல் அம்பேர் கால். அகைன் ஃபோர்த் பால். கீப்பர் கேட்சி பிடிக்கலை. அதுக்காக பிடிக்க முடியாது. அதனால் ட்ரைவ் பண்ணார். சான்ஸ் எல்லாம் போச்சு. அகைன் ஒன் ஷாட் அடிச்சிருக்காரு. இப்போ சான்ஸ் இல்லை. மரத்தில் அடிச்சிருச்சு. ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. நல்ல ஷாட். இதுக்கு முன்னாடி ராஜ் ஒரு மேக்ஸிமம் அடிச்சிருந்தாரு. இப்போ அதே ஷாட் ட்ரை பண்ணார். பட் மரத்தில் அடிச்சதுனால போகல இந்த பால். ஸ்ட்ரைக் ஆனந்த் அண்ணா வந்திருக்காரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. டைட்டான்ஸ் ஃபஸ்ட் 5 ஓவருக்கு 30 பாலுக்கு 30 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கோர் போர்டில். நெக்ஸ்ட் பவுலர் ஹரி வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் போட்டிருந்தாரு. ஸ்ட்ரைக்கில் ராஜ் இருக்கார். சிக்ஸ்த் ஓவரில் ஃபஸ்ட் பால் மிட் விக்கெட் மேலே ஒரு ஷாட்டு. ஒரு ரன் மட்டுமே. பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுவாங்களா? ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஷாட் அடிச்சிருக்காருங்க ராஜ். அதே மாதிரி ஷாட்டு இதுவும். ஆனால் முன்னாடி மரத்தில் அடித்து முன்னாடி விழுந்துருச்சு பால். அதனால் 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. நல்ல ஷாட்டு தான். மரம் எதுவும் இல்லைன்னா காம்பவுண்ட் விட்டு வெளியே தான் பால் போயிருக்கும். 3 ஷாட்டுமே ராஜோட பேட்லேருந்து. ஆனால் ஒரு 6 மட்டும்தான் போயிருக்கு. 2 ஷாட் போகல. ஃபோர்த் பால் ரிவர்ஸ் போயிருக்காரு. ஆனால் ஒயிட் சிக்னல் வந்திருக்கு அம்பர் கால். ஃபோர்த் பால் ரிவர்ஸ் போயிருக்காரு. டாட் பால் ஆயிருக்கு. ரிவர்ஸ் போனதை பார்த்துட்டு ஆஃப்ல தூக்கி போட்டிருக்காரு பால் ஹரி. எட்ஜ் ஆயிருக்கு. அங்கே இடுறாங்க. ரன் அவுட் மிஸ். ராக்கி தெரு அடிச்சிருந்தாரு பவுலருக்கு. ஆனால் ராஜ் உள்ளே போயிட்டார். இந்த ஃபைனல் பால் 6th ஓவரில். ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு கெவின் வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போட்ட கெவின் இது வரைக்கும் போர்டில் 35 ரன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாலே டாட் பால் போட்டிருக்காரு.
செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. ஷாட்டுங்க காம்பவுண்ட் விட்டு வெளியே அடிச்சிருக்காருங்க. சரியான அடி. சக்கா மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டிருந்தாரு, செகண்ட் பால் மேக்ஸிமம் பண்ணியிருந்தாரு. தேர்ட் பால் அம்பேர் சிக்னல் வைட் வைட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் ஒயர் போட்டிருக்காரு. சான்ஸ் இல்லை. 4 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. 3 பால் இருக்கு. ஆனந்தா அண்ணா ஸ்ட்ரைக் பண்றாரு. சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஜெயண்டோட லாஸ்ட் 2 பால். டாஸ் பால் அடிச்சிருக்காரு. அது பவுண்டரி போக சான்ஸ் இல்லை. விக்கெட்டுங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க அம்பேர். லாஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. வினோத். 2 ரன்னுக்கு சான்ஸ் இருக்கா? ரன் அவுட்டுங்க. ஆனந்த் ப்ரோ விக்கெட் ஆகிறாரு. லாஸ்ட் பால் 1 ரன் மட்டுமே, 1 விக்கெட். டைட்டன்ஸ் 46 ரன் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. 42 பாலுக்கு 48 ரன். அதை குஜராத் தான் கொடுத்துருக்காங்க டார்கெட். அதை லக்னோ வந்து பீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். லக்னோக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கெவின் வந்திருக்காரு. பவுலர் சுத்தேஷ் போடுறாரு. 46 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க டைட்டான்ஸ். பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. வெரி ஃபர்ஸ்ட் பால் ஆஃப்ல ஒரு கட் அடிச்சிருக்காரு கெவின். 4 ரன் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கு தேவா பிரியன் வந்திருக்காரு. அகைன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. 4 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. இந்த பக்கம் செவர் இருக்கிறதுனால நமக்கு தெரியல, கவரேஜ் பண்ண முடியல. அகைன் அதே சைடில் அடிச்சிருக்காரு மனோஜ் ஃபீல்டர். 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. இங்கே பவர் பிளேலாம் எதுவும் கிடையாது, ஏன்னா கிரவுண்டே கொஞ்சம் சின்ன கிரவுண்டுங்கிறதுனால. மிட் ஆஃபில் 1 ரன் ஓடி இருக்காங்க. பாலுக்கு சிங்கிள் தட்டிகிட்டே இருக்காங்க கெவினும் தேவப்பிரியானும். ஃபிஃப்த் பால் ஒயிட் பால் போட்டிருக்காரு சுகேஷ். மிட் ஆஃபில் ஒரு ஷாட்டு, பவுண்டரி சான்ஸ் இருக்குது. பவுண்டரி போயிருக்குங்க. கெவின் பேட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சுகேஷ் ஓவரில் பவுண்டரி கிடச்சிருக்கு. ஃபிஃப்த் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபைனல் பால். ஹெலிகாப்டர் ஒன்று தட்டிருக்காரு. 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஆனால் ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு லக்னோ 10 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்கோர் போர்டில். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு கேப்டன் கார்த்திக் வந்திருக்காரு. கெவின் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸ்கூப் ஒன்று ட்ரை பண்ணார், பேட்டில் படலை. டாட் பால் ஆகிருக்கு. செகண்ட் பால் ஷாட் அடிச்சிருக்காரு. மனோஜ் இருக்காரு. 1 ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. தேர்ட் பால் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 2 பால் பாயிண்டில் ஒரு தட்டு, 1 ரன் மட்டுமே கிடைக்கும்.
4 ரன் கிடச்சிருக்குங்க. லெக் சைடில் ஒரு வீறினார், 4 ரன் கிடச்சிருக்கு தேவப்பிரியனுக்கு. அகைன் பாயிண்ட் மேலே ஒரு கட் அடிச்சிருக்காரு, 1 ரன் ஓடி இருக்காங்க. ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜாயிண்ட். டைட்டன்ஸ்க்காக வினோத் வராரு 3rd ஓவர் போகிறதுக்கு. டாட் பாலுங்க, ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காரு, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு டைட்டன்ஸ்க்கு. செகண்ட் பால் டீப் விக்கெட்டில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஷார்ட் பால் போட்டிருக்காரு, அதை தூக்கி அடிச்சிருக்காரு. லெக் சைடில் பவுண்ட்ரி போக சான்ஸ் இல்லை. ஃபீல்டர் அங்கே இருக்காரு, 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கவர்ஸ் மேலே ஒரு தூக்கி ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு, நல்ல ஷாட் தான், ஆனால் 1 ரன் மட்டும் தான் கிடைக்கும் ஃபீல்டர் இருந்ததுனால. இங்கே பேக் சைடில் ரன்னு கிடையாதுங்கிறதுனால எல்லாம் ஃப்ரெண்டில் தான் நிற்பாங்க, அதனால் ஃபீல்டர் அதிகமாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கே அடித்தாலும் ஃபீல்டர் கைக்கு தான் போகும். டாஸ் பால் போட்டிருக்காரு, அது லெக் சைடில் அடித்தார், அது பவுண்ட்ரி போக சான்ஸ் இருக்குது. லைன் அம்பையர்ஸ் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க, 4 ரன் போயிருக்கு. பவுண்ட்ரி கவர்ஸ் மேலே ஒரு ரன். மனோஜ் ஃபீல்டர் 1 ரன் ஓடிருக்காங்க, 1 ரன் மட்டுமே கிடைக்கும். ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 27 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் கூட லாஸ் பண்ணல இது வரைக்கும். 24 பாலுக்கு 19 ரன் அடித்த மேட்ச் வின் பண்ணலாம். 19 ரன். லக்னோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு விக்னேஷ் வந்திருக்காரு, லெஃப்டி. 1 ரன் மட்டும் ஓடிருக்காங்க, ரிவர்ஸ் ஆனாங்க, 1 ரன் மட்டும் ஓடிருக்காங்க. செகண்ட் பால் கட்ரு 1 போட்டிருக்காரு, மிடில் கட் மேலே 1 ரன் ஓடிருக்காங்க. கட்டர் போட்டிருக்காரு, ரிவர்ஸ் ஆடி இருக்காரு, பாயிண்ட் மேலே பவுண்டரி போக சான்ஸ் இருக்கா வந்து தெரியல. 1 ரன் மட்டுமே ஓட்டிருக்காங்க. ஃபீல்டர் அங்கே இருக்கிறதுனால 1 ரன் மட்டுமே. அந்த ஃபீல்டர் யாருன்னா மனோஜ் இருந்திருக்காரு. ஸ்டார்டிங்க கரையோட போயிருக்கு, மிட் விக்கெட்டில் 1 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட்டாக போட்ட 3 ஓவர்லேயும் பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த ஓவரில் பவுண்டரி கிடைக்குமான்னு தெரியல. டேரக்ட் த்ரோ வச்சுருந்தா விக்கெட்டு சான்ஸ் கிடச்சிருக்கும், மிஸ் பண்ணியிருக்காங்க. 1 ரன் ஓடினதுக்கு 1 ரன் ஓடிருக்காங்க. இந்த ஃபைனல் பால் இது வரைக்கும் பவுண்டரியே கொடுக்கல, 1 ரன் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மனோஜ் இருக்கார், நல்ல ஃபீல்டர், 1 ரன் ஓடிருக்காங்க. ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது, 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கோர் 24 வந்திருக்கு இது வரைக்கும். ஸ்கோர் போர்டு ஸ்கோர் இது வரைக்கும் 36 ரன் வந்திருக்கு. 18 பாலுக்கு 12 ரன் செஸ் பண்ணால் மேட்ச் வின் பண்ணலாம். பாயிண்ட் மேலே ஒரு ஷாட்டு பவுண்டரி போயிடுச்சா, 4 ரன் கிடச்சிருக்காதுங்க. தேவப்பிரியன் 3வது பவுண்டரி அடிக்கிறாரு, 4 ரன். செகண்ட் பால் ஷார்ட் எடுத்துட்டாரு, ஃபீல்டர் இருக்கிறதுனால கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்குது. கேட்ச் மிஸ் ஆகிருக்காங்க. கேட்ச் மிஸ் ஆனதுனால 2 ரன் ஓடிருக்காங்க. ரிவர்ஸ் போயிருக்காரு, அங்கே
ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு ரன் தான் ஓடுவாங்க நினைக்கிறேன். ஷாட்டுக்கு போனார், பேட்டில் படலை, டாட் பால் ஆயிருக்கு. அகைன் ஷாட்டுக்கு போயிருக்காரு, இன்சைட் ஆகி ஃபைன் லெக் மேலே போயிருக்கு. 2 ரன் ஓடிட்டுருக்காங்க. அடிச்சா அவுட், விக்கெட் ஆகிருக்காருங்க. கெவின் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கினாங்க 2 பேரும். இதுதான் ஃபஸ்ட் விக்கெட் ஆகிருக்கு, ரன் அவுட் மூலமாக வந்திருக்கு. லாஸ்ட் பால் அனீஸ் வந்திருக்காரு, ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட் மேலே அடிச்சிருக்காரு. 1 ரன் ஓடிருக்காங்க. 12 பாலுக்கு 3 ரன் அடித்தா லக்னோ மேட்ச் வின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு, 1 ரன் ஓடிருக்காங்க. ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஸ்லீப்புக்கு 1 ரன் ஓடிருக்கு. கால் அடிச்சதுனால காலில் அடிச்சிருக்கு. நான் பேர்ஸ் காலில் ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவர் மேலே அடிக்க போனார், ஆனால் கவர்லேயே போயிருக்கு. மேட்ச் வின் பண்ணுறாங்க லக்னோ சூப்பர் ஜாயிண்ட். ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறாங்க. 46 டார்கெட்டை 7th அதாவது 6th ஓவர்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 1 வாரம் மீதி வச்சு. ஹார்ட் லக் பாய்ஸ். டைட்டன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஹார்ட் லக். நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம்.